நம்மைச் சுற்றி நம் கண்களுக்குத் தெரியாத ஒரு உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? அந்த உலகத்தின் விதிகள் பற்றியும் அதன் குடிகளைப் பற்றியும் பேசும் ஒரு அத்தியாயம் குரானில் இருக்கிறது. இது வெறும் ஆவிகள், பூதங்கள் பற்றிய அமானுஷ்ய கதைகள் அல்ல. இது பிரபஞ்சத்தின் மறைக்கப்பட்ட விதிகளைப் பற்றிய ஒரு ஆழமான பார்வை. அதுதான் சூரத்துல் ஜின். நம்மில் பலர் இந்த அத்தியாயத்தை ஜின்களை விரட்டும் ஒரு மந்திரமாக மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் அதில் அல்லாஹ் சொல்லியிருக்கும் ஆழமான ரகசியங்களையும் அற்புதங்களையும் பற்றித்தான் இன்று விரிவாக பார்க்கப் போகிறோம். சூரத்துல் ஜின் திருக்குரானின் 72வது அத்தியாயம். மக்காவில் அருளப்பட்ட இந்த சூரா 28 வசனங்களைக் கொண்டது. ஜின் என்ற அரபு வார்த்தைக்கு மறைக்கப்பட்டது என்று பொருள். ஜின்கள் மனிதர்களின் பார்வையிலிருந்து மறைந்து வாழ்வதால் அவர்களுக்கு இந்த பெயர் வந்தது. இந்த அத்தியாயத்தின் பெயர் ஜின்களைப் பற்றி இருந்தாலும் இது அவர்களைப் பற்றிய பயமுறுத்தும் கதைகளைக் கொண்டதல்ல. மாறாக இந்த அத்தியாயத்தின் மையக்கருவே மிக அற்புதமானது. ஜின்களில் ஒரு குழுவினர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரானை ஓதுவதைக் கேட்டு அதன் சத்தியத்தை உணர்ந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு வரலாற்று நிகழ்வை இது விவரிக்கிறது. நினைத்துப் பாருங்கள், மக்காவுக்கும் டாய்ஃபுக்கும் இடையிலுள்ள நக்லா என்ற பள்ளத்தாக்கில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் தொழுகையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் குரானை சத்தமாக ஓத அந்த வழியாகச் சென்ற ஒரு ஜின் கூட்டம் அந்த வசனங்களைக் கேட்கிறது. அதைக் கேட்ட மாத்திரத்தில் அதன் சொல்லழகிலும் ஆழமான கருத்திலும் அவர்கள் மெய் மறந்து போகிறார்கள். அமைதி, அமைதியாகக் கேளுங்கள் என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டு அதை முழுமையாகச் செவிமடுக்கிறார்கள். அந்த தெய்வீக வார்த்தைகள் அவர்களின் உள்ளங்களை தைக்க அந்த நொடியே அவர்கள் ஈமான் கொள்கிறார்கள். இந்த நம்ப முடியாத மாற்றத்தை விவரிப்பதுதான் சூரத்துல் ஜின்னின் தொடக்கம். ஆக இந்த சூரா ஜின்களைப் பற்றியது என்பதை விட குரானின் மகத்துவத்தைப் பற்றியது. அதன் ஈர்ப்பு சக்தி மனிதர்களை மட்டுமல்ல, மறைவான படைப்புகளையும் எப்படி ஈர்க்கிறது என்பதைப் பற்றியது. ஜின்களைப் பற்றி நம் மக்கள் மத்தியில் பலவிதமான கட்டுக்கதைகளும் தவறான நம்பிக்கைகளும் இருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் அவர்களைப் பற்றி மிகத் தெளிவாக விளக்குகிறது. ஜின்கள் என்பவை அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு தனித்துவமான படைப்பு. மனிதர்களை களிமண்ணிலிருந்தும் வானவர்களை ஒளியிலிருந்தும் படைத்த அல்லாஹ் ஜின்களை புகையில்லாத நெருப்புக் கொழுந்திலிருந்து படைத்தான். இதை குரான் பல இடங்களில் உறுதி செய்கிறது.